அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம மார்க்கெட்டில் வந்து நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத ஓவராலாக பார்ப்போம். பார்த்துட்டு திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே என்ன ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சோ அதே தான் கண்டினியூ ஆகிருக்கு. பட் நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக வந்து இதுக்கு முன்னால் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ப்ரெடிக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ஃப்ரைடேவோட ப்ரெடிக்ஷனில் போய் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கிளியராக மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக மேலே ஏறி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. ஏறுனா அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் ஏறும். யாரும் பை பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி செல்லிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்னு கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம டெய்லி ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, நியூட்ரலாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டவுன் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எஸ்ஜிஎஸ் நிஃப்டி அதே மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆஃப்டர் ஓப்பனிங் வந்து கம்மிங் அப் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம டெய்லி ரிப்போர்ட்லேயும். ஓவரால் ட்ரெண்டு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எவ்ரி ஹை வந்து யூஸிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் செல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். மேலே உள்ள ஹையை வந்து ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் செல் ட்ரெண்டில் தான் இருக்கும் நிஃப்டிங்கிறது கிளியராக சொல்லிட்டோம். பை இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டோம். ஸோ இன்ட்ராடே பண்ணிவிட்டு ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணாதீங்க, வெளியே வந்துருங்க அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டோம். நம்ம டார்கெட் வந்து மேலே ஏறினா வந்து 25,750 சொல்லியிருந்தோம். பட் அங்கே போகல. ஏறினா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பன் ஆனதுலேருந்து 25,100லேருந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே போணுச்சு நிஃப்டி. நம்ம வந்து எதிர்பார்த்தது இந்த ஹைக்காக அட்லீஸ்ட் போவோம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். பட் அவ்வளோ தூரம்ல மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து இப்போ ஓவராலாக செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கு முன்னாலேயே வந்து மார்க்கெட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வாரங்களில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது. அதனால் வந்து பாருங்கள் 618 அடிச்சிட்டாங்க ஃபிபனாக்கி படி. ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக பயங்கர வீக்காக தான் இருக்காங்க. மார்க்கெட் இறங்கின வேகத்தை பார்த்தா மார்க்கெட் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியலை. இன்னுமே இப்போதைக்கு வந்து மார்க்கெட் பயங்கர செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே ஏறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10-15 நிமிஷத்தில் 485லேருந்து 120 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் அடித்தாங்க ஒரு 10-15 நிமிஷத்தில். அப்படிங்கிறப்ப அதோட செல்லிங்கோட ப்ரெஷர் தான் ஓவராக இருக்குது. அதுதான் நடந்திருக்கு. நேற்று நம்ம எக்ஸாக்டாக சொன்னோம், அதை தான் சொல்லியிருந்தோம். ரொம்ப 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 நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் வந்து செல்லிங் வந்து செல் ட்ரெண்டு தான், பை பண்ணாதீங்க யாரும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுபடி தான் மார்க்கெட்லேயும் நடந்திருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட் ஒரு கால் நேற்று வந்து நம்ம இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ப்ரீமியம் குரூப்பில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஏறினாங்க. பட் ஏறினது வந்து ஓரளவுக்கு மேலே போகும், 750 வரைக்கும் போகும் நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம். பட் வந்து அந்தளவுக்கு போகலை. எக்ஸைட் ஒன்று எடுத்தோம் கம்பெனி, அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண ஒரு 4,500 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அதானி போர்ட்ஸு நியூட்ரலாகவே இருந்தாங்க. அதனால் அது வாங்கினதுலேருந்து ஒரு ரூபா இறங்கணும்னு கீழே வெளியே வந்தாச்சு. எஸ்பிஐ அதுலேயும் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத விதமாக வந்து மார்க்கெட் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பெரிய ஃபால் நடந்தனால எல்லாத்தையுமே ஷார்ப்பாக இறங்கிட்டாங்க. நம்ம அடுத்தது இந்துஸ்தான் லிவர் ஒன்று வாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அடித்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சரன்னு இறக்குனதுனால நம்மளால் வெளியே வர முடியல. ஒரு 67க்கு வாங்கிட்டு ஒரு 47க்கு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. புட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக நம்ம 12:55க்கு வாட்ச் பண்ணுங்கள். 25,400 புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி 12:45க்கு கொடுத்துருந்தோம். நம்ம 12:45க்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள். 12:45க்கு இந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னா 25,000
150 அங்கே வந்து புட் ஆப்ஷனுக்கு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அதிலிருந்தும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கீழே இறங்கிட்டாங்க நிஃப்டி. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே இறங்குச்சுன்னா 25,090க்கு மேலே கீழே இறங்குச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் கிளியராக. அதுக்கப்புறமும் ஒரு 100 பாயிண்ட் இறக்கிட்டாங்க. 25,090க்கு கீழே இறங்கி க்ளோஸ் ஆனிச்சு மார்க்கெட்டு. எதனால் அந்த 25,090 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் டேவோட லோ இது வந்து இந்த ரேஞ்சு தான். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா இன்னும் பெரிய ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் நடந்துச்சு 5 மினிட்ஸில். ஸோ அதுக்கப்புறமும் பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இறங்கி லோ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட் 130 பாயிண்ட். நம்ம சொன்னதை இது வந்து நம்ம ப்ரீமியம் சேனலு ஃப்ரீ குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மெசேஜை போட்டிருந்தோம். பட் அதே மாதிரி ஒரு 100 இப்போ நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி அவங்க புட் ஆப்ஷன் போயிருந்தாங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் நிஃப்டியில் கிடச்சிருந்துருக்கோம். இது மாதிரி நம்ம லைவில் வந்து மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஃபால்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம். அது மாதிரி தான் நடந்துச்சு மார்க்கெட்டில். பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம கொடுத்த கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே போனோம். இந்த வாரம் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். அது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுப்பாங்கல்ல, அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மார்க்கெட்டே இறங்கினாலும் நம்ம கால்ஸ் வந்து இறங்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம வந்து ஹோல்டிங் கால் கொடுத்துருந்தோம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வாட்ச் பண்ணி ஒவ்வொருத்தருக்கையும் ஹோல்டு பண்ணாதீங்க ஓவர் நைட் பொசிஷன் சொல்லியிருந்தோம். பட் நம்ம வந்து ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணனால வந்த வேணா தான் அது நமக்கு இந்த போன வாரம் வந்த லாஸு. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்துஸ்தான் யூனிலிவரில் மட்டும் ஏசியன் பெயிண்டில் நார்மல் சேஃப் ட்ரேடருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,300. இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து மேலே இறங்குச்சு, அது ஷார்ப்பாக இறங்க அதில் ஒரு 6,300 அப்படின்னு நேற்று மட்டுமே வந்து சேஃப் ட்ரேடருக்கு வந்து ஒரு 9,000 லாஸ் பண்ணியிருக்கோம். ரிஸ்கி ட்ரேடருக்கு வந்து லாஸ் வந்து டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ரிஸ்கி பர்சன் வந்து ஒரு லாட்டு வந்து ஏசியன் பெயிண்ட் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு லாட்டு அடுத்த நாள் ஒரு பிடிஎஸ்டி ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ 2 கால்லையுமே சேர்த்து நியர்லி ஒரு 17,000 ரிஸ்கி ட்ரேடருக்கு வந்து லாஸ் புக் பண்ணோம். இதுதான் வந்து மிகப்பெரிய லாஸ் நம்ம கடந்த ஒரு 6 மாதத்தில் புக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரிப்போர்ட்டை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதுதான் வந்து கடந்த ஒரு 6 மாதத்தில் நம்ம லாஸ் புக் பண்ண பெரிய ஒரு லாஸ் இது. பட் ஓகே, இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணனால வந்த வேணை தான் நமக்கு. இது வருங்காலங்களில் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கடந்த 6 மாதத்தில் நடந்தது. அடுத்து வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஓவராலாக பார்த்துருவோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் அதே மாதிரி தான் இனிமேல் வந்து எங்கே ஹை போக மார்க்கெட்டை வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியில் வந்து இந்த 24,200 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் வந்து எவ்ரி ஹை வந்து யூஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல், அவ்வளோதான் இனிமேல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ இனிமேல் வந்து பையில் யாரும் இருக்காதீங்க, செல்லில் போங்க. இப்போயும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இருக்க ரொம்ப ட்ரெண்டு வீக் ஆகிட்டு தான் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். இது வந்து நியராக ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட வந்திருக்குது ட்ரெண்ட் லைனு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னொரு பெரிய ஒரு ஃபால் ஒன்று இருக்கும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து இங்கே வந்துடுவான். இங்கே தான் மந்த்லி சப்போர்ட் இருக்குது அடுத்து. ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கான 49,670 கிட்ட வரத்துக்கான பாசிபிள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதனால் நம்ம இந்த இடம் வந்துச்சுன்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் ஒன்று எடுப்பாங்க 24,750. இங்கே வரத்துக்கான பாசிபிள் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, திரும்புதா என்னங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டையும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்கும். ட்ரேட் மார்க்கெட் ரிலேட்டடாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.